திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த காரக்கோட்டை கிராமத்தில் அதிகாலையில் ஒரு வீட்டில் 2 சடலங்கள் எரிந்து கிடப்பதாக அருகில் உள்ள வடுவூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற வடுவூர் போலீசார் உடல் கருகிய நிலையில் கிடந்த 2 சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொடூர சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்தவர்கள் காரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த 80 வயது பிச்சமுத்து மற்றும் அவரது மனைவி 75 வயது சந்திரா என்பது தெரிய வந்தது. இறந்த பிச்சமுத்து சந்திரா தம்பதியரின் மருமகள் தேவி போலீசாருக்கு அளித்த தகவல்கள் திடுக்கிட வைத்து உள்ளது. பிச்சமுத்து சந்திரா தம்பதியின் மகன் களியமூர்த்திக்கும் தேவிக்கும் பல வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 32 வயதில் ஐயப்பன் என்ற மகன் உள்ளார். பொறியியல் பட்டதாரியான ஐயப்பன் கிடைக்கும் வேலையை பார்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. களியமூர்த்தி மனைவி தேவியை பிரிந்து வெளிநாட்டில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து அங்கேயே வசித்து வருகிறார். இதனால் தேவி தனது மாமனார் மாமியாரோடு பேசிக் கொள்வதில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் புதன்கிழமையன்று தனது தாய்க்கு தெரியாமல் ஐயப்பன் அருகில் உள்ள தனது தாத்தா பாட்டி வீட்டிற்கு சென்று உள்ளார். ஐயப்பனும் அவரது தாத்தா பிச்சமுத்துவும் ஒன்றாக மது அருந்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஐயப்பன் தனது தந்தை தங்கள் குடும்பத்திற்கு பணம் அனுப்பவில்லை, அவர் உங்களுக்கு தான் அனுப்புகிறார், அதனால் அந்த பணத்தை கொடுங்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிச்சமுத்து, இதெல்லாம் நான் சம்பாதித்த பணம், என்னுடைய மகன் எனக்கு பணம் எதுவும் அனுப்பவில்லை என கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு உள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறிய நிலையில் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த சந்திரா கணவனையும் பேரனையும் தடுக்க முயன்று உள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த ஐயப்பன் போதையில் பீர் பாட்டிலை உடைத்தும் அருகில் இருந்த கம்பியை எடுத்து பாட்டி தாத்தா என இருவரின் தலையிலும் தாக்கி உள்ளார். இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து உள்ளனர். பின்னர் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் இருந்து டீசல் வாங்கி வந்த ஐயப்பன் இருவரின் சடலத்தின் மீதும் ஊற்றி தீயிட்டு கொளுத்தியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனது தாய் தேவி போன் செய்து எங்கு இருக்கிறாய் என ஐயப்பனிடம் கேட்ட பின் தாத்தா வீட்டிற்கு வந்தேன் என கூறி போனை கட் செய்து தனது வீட்டிற்கு சென்று உள்ளார். அங்கு சென்ற பின்தான் பாட்டி தாத்தா இருவரையும் கொலை செய்து எரித்துவிட்டேன் என ஐயப்பன் தனது தாயிடம் தெரிவித்து உள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தேவி உடனே தனது மாமனார் வீட்டிற்கு சென்றபோது இருவரும் உடல் கருகிய நிலையில் சடலமாக கிடந்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேவி போலீசாருக்கு தகவல் தெரிவித்து உள்ளார். தேவி அளித்த புகாரின் பேரில் வடுவூர் போலீசார் ஐயப்பனை கைது செய்தனர். ஐயப்பன் கஞ்சா போதைக்கு அடிமையானவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. பேரனே தாத்தா பாட்டியை கொலை செய்து எரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக மன்னார்குடி செய்தியாளர் ஆனந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.